மாநில கட்சி என்ற அந்தஸ்தை எட்டிப்பிடித்த சீமானுக்கு அடுத்தடுத்து சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது. கூண்டோடு நிர்வாகிகள் விலகல், மாற்றுக் கட்சியில் ஐக்கியம் என நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாக தொடங்கி இருப்பது ராவண குடிலை அசைத்து பார்த்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 3000 பேர் திமுகவில் இணையும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே நாத்தாக்காவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் மாநில மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில் வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்போது கட்சியில் புதிதாக இணைந்த நிர்வாகிகள் பெரியார் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பரிசாக வழங்கினர். மேலும் நாத்தாக்காவில் இருந்து வந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி கொடுத்து உபசரிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அணி செயலாளர்கள் என நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த நிர்வாகிகளே திமுகவில் ஐக்கியமாகி இருப்பது கவனிக்க வைத்துள்ளது. மேலும் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கூட அதிருப்தியில் அணிமாறியிருப்பது அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறி வருவது சீமானுக்கு அடுத்தடுத்து சிக்கலை கொடுத்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை கடந்த ஆண்டில் இருந்தே தொடங்கிய சீமான் முதற்கட்டமாக 100 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்ததாக கூறப்படுகிறது. இந்த பட்டியல்தான் தற்போது சீமானின் கூடாரம் காலியாகி வருவதற்கு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. இத்தனை நாளாக தொகுதிக்கு உழைத்தவர்களை விட்டுவிட்டு தன்னிச்சையாக வெளியிலிருந்து வேட்பாளர்களை முடிவு செய்த சீமானுக்கு அப்போதில் இருந்தே எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பித்தது. அத்தோடு வேட்பாளர் தேர்வு குறித்து எதிர்த்து கேள்வி கேட்ட கட்சி நிர்வாகிகளை சீமான் கையாண்ட விதமும் அதிருப்தி நிர்வாகிகளுக்கு மேலும் மேலும் ஆத்திரத்தை தான் கொடுத்தது. தாம் உருவாக்கிய கட்சி தாம் சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என அதிகாரமாக சர்வாதிகார மனப்பான்மையோடு சீமான் கையாண்ட நிலையில் கட்சியில் இருந்து பலரும் கூண்டோடு விலகத் தொடங்கினர். அத்தோடு தந்தை பெரியார் குறித்த சீமானின் விமர்சனமும் சொந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே அவருக்கு எதிர்ப்பை தேடி தந்தது. தந்தை பெரியார் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்து வரும் நிலையில் பெரியார் எதிர்ப்பை சீமான் கையில் எடுத்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கே ரசிக்கும்படியாக இல்லை. இன்னும் சிலர் பெரியார் குறித்த சீமானின் கருத்து அவரது சொந்த கருத்து என வெளிப்படையாக அறிக்கை கூட வெளியிட்டனர். இந்த விவகாரம் காரணமாகவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விலகி வருவதாக சொல்லப்படுகிறது. தந்தை பெரியார் குறித்த சீமானின் விமர்சனத்துக்கு நடுவே சீமான் பிரபாகரனுடன் எடுத்ததாக கூறப்படும் புகைப்படமும் எடிட் செய்யப்பட்டது என்ற தகவல் பரவி வருவது சீமான் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் மாறியதும் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் விலக காரணமாக கூறப்படுகிறது. சீமான் கையில் எடுக்கும் நிலைப்பாடு மீதான அதிருப்தி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சீமானின் சர்வாதிகார தலைமை பாணியைத்தான் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணைய காரணமாக கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய சீமான் 2016இல் இருந்து தேர்தல் அரசியலை எதிர்கொண்டு வரும் நிலையில் தற்போதுதான் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை எட்டி பிடித்திருக்கிறார். அப்படி இருக்கையில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் போன்றவர்களும் களத்தில் இருக்கும் நிலையில் தன்னை நம்பியிருக்கும் கூட்டத்தை தன்வசப்படுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதே சமீப கால நிகழ்வுகள் உணர்த்தும் செய்தியாக உள்ளது.